இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போன் பண்ணி 15 நிமிஷம் பேசினாரு, இல்ல விஜய் திரு குருமூர்த்தியை பார்த்தாரு, இல்ல பிஜேபி காரங்க பேசுறாங்க, புலனாய்வு செய்ய வந்த என்டிஏ குழு அவங்க சில கருத்து சொல்றாங்க. இது பிஜேபி தன் பக்கம் விஜய் வைத்துக் கொள்ள நினைக்கிறது, காங்கிரசும் விஜய் தன் பக்கம் வைத்துக் கொள்ள நினைக்கிறது. இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அதான் இந்த பேச்சே சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்தந்த கட்சிகளுக்கு உரித்தான இயல்பான அரசியல் ஆசை தானே. ஒருவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. சிரஞ்சீவிக்கு அப்படி ஆஃபர் வந்துச்சு இல்லைங்க. பிரஜாராஜ்யம் கட்சி தொடங்கி அவர் முதல் தேர்தல் காணும் போது அந்த ஆஃபர் காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. திருப்பி 18 எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சாங்க அவங்க. அது ஒன்றும் சாதாரண ஒரு மோசமான வெற்றின்னு சொல்ல முடியாது, நல்ல வெற்றி தான். முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற ஒரு அப்படியான ஒரு ஹோதால அவர் போனாரு, அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் திருப்பி காங்கிரஸ்க்கே அவர் போய் சேர்ந்து யூனியன் மினிஸ்டரான வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அது எல்லாமே 26க்கு பிறகுதான். வேற முடிவு எடுத்தாருன்னா 26க்கு பிறகு. ஆனா இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு விஜயோட சேர்ந்தால் என்ன லாபம் நஷ்டம்னு பாத்தீங்கன்னா,